திருப்பலியா? உடைந்ததென்றால் அது பெரும் பலியா? உள்ளத்தை தருவது திருப்பலியா? உடைந்ததென்றால் அது பெரும் பலியா? கொடைகள் தருவது தகும் பலியா? கொடைகள் பெறுவது தகும் பலியா? குறையினை போக்கும் கோவலியா? நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய தெய்வீக பலியில் மீண்டுமாய் நாம் இணைந்து இறைவனுடைய பேரருளோடு அவர் துணையோடு இந்த நாளை தொடங்கவும், இந்த நாள் முழுவதும் அவருடைய பேராற்றல் நம்மை பின்தொடரவும், நம்மை சூழ்ந்து நின்று காக்க வேண்டும் என்கிற மேலான வேண்டுதலோடு இந்த நாள் பலியிலே நாம் இணைந்து ஜெபிக்க காத்திருக்கிறோம். இணைந்து இந்த நாள் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்காகவும் நாம் சிறப்பான விதத்தில் மன்றாட காத்திருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை, ஏதாவது ஒரு பெரிய ஒரு பரிசை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய கொடைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். என்ன பெருசாக ஆண்டவர் எனக்கு பரிசு கொடுத்து விட்டார், என்ன பெருசாக எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவார்த்தை எல்லாமே மிகப்பெரிய கிஃப்ட். அதெல்லாம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் நிறைந்த ஒரு பரிசை ஆண்டவர் பக்தியோடு இந்த திருப்பலியில் எங்களோடு இணைந்து நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது உங்களுக்கும் தருகிறார். அவர் தருவதில் வல்லவர், தருவதில்தான் அவர் இறைவனாய் நமக்கு முன்பாக நிற்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை இந்த நாளில் வார்த்தை வாயிலாக நாம் கேட்டு அனுபவிக்க போகிறோம். அப்படி தான் சொல்லணும். அவரை அனுபவிக்க போகிறோம். இறை உடலாக நாம் உட்கொள்ள காத்திருக்கிறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆண்டவரை இது ஒரு சின்ன பஜன் பாடி, இந்த பஜன் வழியாக நாம் இறை அருளுக்குள் நாம் செல்லவும், அந்த இறை அருள் நமக்குள் உள்வாங்கப்படவும் இந்த பாடல் வழியாக வேண்டி ஜெபிப்போம். எந்த இறைவா திருவடி சரணம், இயேசுவே ஆண்டவா திருவடி சரணம். எந்த இறைவா திருவடி சரணம், இயேசுவே ஆண்டவா திருவடி சரணம். தூய நல்லாவியே திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம். மூவொரு இறைவா திருவடி சரணம், மூவொரு இறைவா திருவடி சரணம். எந்த இறைவா திருவடி சரணம், இயேசுவே ஆண்டவா திருவடி சரணம். எந்த இறைவா திருவடி சரணம், இயேசுவே ஆண்டவா திருவடி சரணம். தூய நல்லாவியே திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம். மூவொரு இறைவா திருவடி சரணம், மூவொரு இறைவா திருவடி சரணம். எந்த இறைவா திருவடி சரணம், இயேசுவே ஆண்டவா திருவடி சரணம். மூவர் இறைவனை முழுமனதாய் ஏற்று அந்த பிரசன்னத்திற்குள் உள் சென்றிருக்கிற நமக்கு இறைவன் நம்முடைய இயலாமை இந்த நேரத்தில் எடுத்து காட்டுகிறார். சொல்லால் செயலால் சிந்தையாய் இறை அன்புக்கு விரோதமாய் நாம் செயல்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்தோடு செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் நீர் என்றும் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது, இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலைமை அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரை துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே
எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீ, இழிவு படுத்திவிட்டீ. எங்கள் படைகளுடன் நீர் சொல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலை அசைத்து நகைக்கின்றனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீ? விழித்தெழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீருமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 40 தொடங்கி 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார்.
இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்களின் அடிப்படையில், இறைவனுடைய வல்லமையின் அடிப்படையில், ஆவியானவருடைய தூண்டுதலின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சற்று ஆழமான செய்தி, இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு செய்தி. அதை நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் அல்லது இதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது எனக்கு ஒரு விதத்தில் ஐயமாக இருந்தாலும், இந்த செய்தி அல்லது இது காலத்தின் கட்டாயத்தின் பொருட்டு இறைவன் நம்மை சிந்திக்க, செயல்படுத்த, யோசிக்க அழைக்கிற ஒரு மைய பொருளாய், கருப்பொருளாய் இன்றைக்கு நினைத்து இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நோயினாலும் சரி, வயது மூப்பினாலும் சரி துன்பப்படக்கூடிய மக்கள் இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நோயினால் அது உடல் நோயாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களுக்கு வயது மூப்பு, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இதனால் பல துன்பங்களை நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் குடும்பங்களில். குறிப்பாக நோய்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது இதய நோயாக இருக்கலாம், மூளை சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், அல்லது எதை சொல்கிறது, புற்றுநோயாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ கொடுமையான வியாதிகள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாமே தீர்க்கப்பட முடியாத நோய்கள் என்று சொல்லவே முடியாது. ஒரு சில சொற்பமான நோய்களாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நோய்களுக்கு நாம் மருந்து கண்டுபிடித்திருக்கிறோம். அதிலிருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அறிவை பயன்படுத்தி மனிதன் பல காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறான். அவற்றில் ஒன்றுதான் உடலை சுகப்படுத்தக்கூடிய மருந்து, வைத்திய முறைகளையும் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் குணப்படுத்த முடியாத நோய்கள் பல இருந்தன. அதற்கு காரணம் அன்றைக்கு விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லாத ஒரு சூழல். அதனால் அவர்களுக்கான சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அன்றைக்கு நிறைய நோய்களுக்கு மருந்துகள் இல்லாத ஒரு சூழலில் அன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், இதை நம்பி தான் மக்கள் வாழ்ந்த சூழல். இப்போ எங்கள் வீட்டிலேயே எங்கள் மாமா எங்கள் அம்மாவுடைய முதல் அண்ணன், அவர் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டேன். அப்போ கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, எப்படிமா இறந்தாங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா சொன்னாங்க, மாமாவுக்கு மினி அடிச்சிருச்சு. மினின்னு என்ன, பேய் அடித்து இறந்துட்டாரு அப்படின்னாங்க. எப்படிமா பேய் அடித்து இறந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன செய்தி, மாமாவுக்கு பேய் அடித்து பல நாளாக வைத்த வழியில் துடிச்சிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் நாங்கள் வைத்த ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்காண்டி மாட்டு வண்டியில் ஏற்றி, மாடு கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் அங்கே ஒரு சுடுகாடு இருக்கும். போகிற வழியில் கிராமங்களில் கட்டாயம் சுடுகாடு இருந்தால் செய்யும், கட்டாயம் இடுகாடு இருக்கும், கல்லறைகள்லாம் இருக்கும். அப்படி அந்த பக்கம் நாங்கள் போகும்போது அவர் போகிற வழியிலே மாமா இறந்துருச்சுரா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான். பட் இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்க்குறோம், தீராத வைத்த வழிலாம் என்ன, ஒருவேளை அப்பண்டிசிட்டிஸாக இருந்திருக்கலாம். அன்னைக்கு அது அவர்களுக்கு அப்பண்டிசிட்டிஸ்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வயிற்றுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு கேன்சர் கட்டி இருந்திருக்கலாம், அது தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு வைத்திய முறைகள் அல்லது இன்றைக்கு போகிற ஸ்கேனர், எம்ஆர்ஐ இவையெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கண்டுபிடிக்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத தன்னுடைய மருத்துவ முறைக்கு இந்த அவருடைய கை வைத்தியத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிற காரியங்கள் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது பேய் அடிச்சிருச்சு அல்லது சாமி கோளாறு அல்லது பேய் கோளாறு அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நாம் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லிக்கிட்டு வரேன் அப்படின்னா,
இயேசுடைய காலத்திலும் ஒரு சில நோய்களுக்கு அப்படி அவர்கள் பெயர் கொடுத்து வைத்திருந்தாங்க. பேய் பிடிச்சிருச்சு, வலுப்பு வரவனுக்கு அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் அதற்கான காரணத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை குறிச்சா ஒரு பயம் இருக்குது, அது எதிர்வினையை நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அதுதான் சாத்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல எப்படி மக்கள் அழகையை அந்த நாட்களில் விரும்ப மாட்டாங்களோ அதற்கு இணையாக எதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பாவத்தையும் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா ஆவே கடவுளுக்கு அது தகாத காரியம் அப்படின்றதுனால அதுவும் விரும்பாத ஒரு காரியம். குடும்பத்தில் அல்லது ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்குது அப்படின்னா உடனே அவங்க பாவத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. பல நோய்களுக்கு அன்றைய காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பலவிதமான நோய்களுக்கு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு குணப்படுத்தக்கூடிய அந்த நிலையை கடந்திருக்கிற நோய்களுக்கெல்லாம் பாவம் தான் காரணம். அவன் கடவுளுடைய அன்புக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டான், அல்லது கடவுளுடைய கோபம் இப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த அடிப்படையில் அந்த காலத்தில் பாவத்தின் வெளிப்பாடாய் பார்க்கப்பட்ட ஒரு நோய் எது அப்படின்னு சொன்னால் தொழுநோய். அந்த தொழுநோயை ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குகிறார் அப்படின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சமூகத்தில் அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னா, அன்றைய காலகட்டம் ரொம்ப கொடுமையான ஒரு நோய் அது. அப்போ ஒரு தொழுநோய் பிடித்தவர் ஊருக்கு வெளியில், ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் மலைகளிலேயோ குன்றுகளிலேயோ அவர்கள் மறைந்து வாழ வேண்டும். ஒரு கருப்பு அங்கி அணிந்து கொள்வார்கள். அவர் கையில் எப்போதும் ஒரு மணி வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மக்கள் தெரியாமல் இந்த இடத்துல தொழுநோயாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த மணியை அடித்து கொண்டே அவர்கள் வருவார்கள். அல்லது தூரத்தில் யாராவது வர சத்தம் கேட்டால் உடனடியாக அவர்கள் மணி எடுத்து அடிக்க வேண்டும். மக்கள் புரிந்து கொள்வார்கள், இங்கே தொழுநோயாளர்கள் இருக்கிறாங்க, நாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு. சமூக புறம்பாக்கல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் அன்றைக்கு அவர்கள் இருந்தாங்க. அப்பேற்பட்ட மக்களை பார்த்து, அன்பு மக்களே, ஆண்டவர் பரிவு கொள்கிறார். பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுவது போல, இருள் இருக்கிற இடத்தை நோக்கி ஒளி வந்து பிறப்பது போல ஆண்டவர் எங்கெல்லாம் கஷ்டமும் மனவேதனையும் ஒதுக்குதலும் இருக்கிறதோ, ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பரிவை காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அந்த சோர்வுக்கு மத்தியில் ஆண்டுடைய பரிவு அவர்களை தேற்றுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய திருமுகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தினை சொல்வார், ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் உள்ளவர். அவருடைய முகம் அப்படியெல்லாம் அந்த நாட்களில் உணரப்பட்டிருக்கிறது. விடுதலை பயணம் 34 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர். இந்த வார்த்தை ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பைபிளில் நிறைய இடங்களில் ஆண்டுடைய இரக்கத்தை பற்றி, பரிவை பற்றி எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தொழுநோய் வந்த ஒரு மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அது உடல் நோயாக மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அதை மனுஷன் தாண்டி வந்திருப்பான். அது உடல் நோயும் கடந்த மனநோய். மனநோய்னா என்ன? உடல் நோய் சொல்லுகிற பொழுது அந்த உடலில் இருக்கிற அந்த புண்ணெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது, எலும்பு அப்படியே உரிக்கிறோம், கையில் இருக்கிற அது உணர்வுகளை எல்லாம் அது கொன்றும், நமக்கு நம்மளையே பார்க்க பிடிக்காத அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு உணர்வு அது உருவாக்கும் இல்லையா? அது உடல் நோயை உருவாக்கும். 2வது மனநோய். நம்மளை யாரும் அண்டி வர மாட்டாங்க, பெற்றவர்கள் பிறந்தவர்கள் யாருமே நம்மளை நெருங்கி வர மாட்டாங்க, பயம், இந்த நோய் நம்மளை ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மனநோயை உருவாக்குறது. 3வது ஆன்மீக நோய். அது எப்படி? ஆண்டவருக்கே என்ன பிடிக்காம போயிடுச்சு, நான் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆன்மீக அப்புறப்படுத்துதல், அதுதான் ஆன்மீக நோய் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதை கொஞ்சம் சுருக்கி சொல்லணும்னா உடல் துன்பம், மனத்துன்பம், ஆன்மீக துன்பம், இந்த 3 துன்பங்களுமே ஒரு தொழுநோயாளனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவன் உடலில் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு துன்பம் தான், உடல் துன்பம். ஆனால் இந்த சமூகம் கொடுத்தது அவனுக்கு மனத்துன்பத்தையும் அதே வேளையில் இணைத்து ஆன்மீக துன்பத்தையும் கொடுத்தது. இப்போ நான் சொல்ல வர செய்தி இதுதான். அன்றைய காலகட்டத்தில் இயேசு ஆண்டவர் தொழுநோயை மிகப்பெரிய ஒரு நோயாக பார்த்தார். அது மிகப்பெரிய ஒரு தொற்று நோயும் கூட, அது இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் அல்ல. அது வந்தால் அவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்கும், அந்த சமூகத்திற்கும் ஒரு பேரிழிவாக அல்லது பெரும் துயரமாக தொற்றாக அந்த நாளைக்கு அது பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் தொழுநோயெல்லாம் பெருசாக பேச மாட்டார்.
ஏன் இன்னைக்கு தொழுநோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ அருட்சகோதரிகள், எத்தனையோ அருட்சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம். அந்த தொழுநோயாளர்களோடு இருந்து அவர்களுக்கு பணி செய்கிறார்கள். அதற்கான தற்காப்பு மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களையும் பாதிக்கிறதில்ல, நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சுகம் பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. அதனால் இன்னைக்கு இயேசு வந்தார்னா தொழுநோய் அவருக்கு பெரிய நோயா தெரியுமா? கட்டாயம் தெரியாது. அப்போ நீங்கள் இல்லைப்பா அதோட பெரிய நோயெலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எதை நோய்? ஹார்ட் அட்டாக் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பெரிய நோயை நம்ம நினைக்க வேணாம். அதெல்லாம் இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு 1008 வழிகள் இருக்கிறது. புற்றுநோய் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் புற்றுநோய்க்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில விஞ்ஞான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லது சமூக ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள், புற்றுநோய்க்கு மருந்தெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த மருந்து வெளியிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட விதத்தில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இன்டர்நேஷனல் கார்பரேட்டுக்கெல்லாம் அது வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்துடும், அல்லது அவங்களுடைய வருமானம் போயிடும். அப்படின்றதுக்காண்டி உண்மையான அந்த கேன்சர் நோய்க்குடைய ட்ரீட்மெண்ட்டுக்குடைய ஃபார்முலாவை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா நோய்க்கும் இன்னைக்கு தீர்வு இருக்கிறது. எதுவரை நம்ம மனசெலவில் தைரியமாக இருந்து ஆண்டவர் மேலே நம்பணும் அப்படின்னா எல்லா நோயும் நம்மளால் தீர்க்க முடியும். இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் கூட பாருங்களேன், நிறைய பேர் சொன்னது என்ன, அந்த நோய் இந்த கொரோனா வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிட, பயப்படாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, உடலில் அது ஒன்றுமே செய்யாது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு தொற்று உலகமே முடங்கி வீட்டுக்குள்ளே கிடந்துச்சு. எல்லா மருத்துவர்களும் சமூக ஆர்வர்களும் இறையியல் நம்பிக்கை கொண்ட ஆன்மீகவாதிகள் உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன, நமக்கு சொன்ன செய்தி என்ன? மனசை விட்டுறாதீங்க, பயந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலைத்தான் இந்த நோய் தாக்க போகிறது. இந்த நோயெல்லாம் பார்த்தா ஆண்டவர் பெருசாக இன்னைக்கு வந்து சொல்லவே மாட்டார். இன்னைக்கு ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வராருங்க. இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த பூமிக்கு வர்றாரு. அவர் வந்து பார்த்தாரனா ஒரு நோயை கண்டால் அவர் கட்டாயம் வேகப்படுவார், கட்டாயம் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த சாட்டை எடுத்து சுழற்றி அடிப்பார் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்ப்பது ஒரே ஒரு நோய் தான், ஜாதியம் என்கிற நோய். இன்னைக்கு திருச்சபையை ஆட்டி படைக்கக்கூடிய, இந்த சமூகத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழுநோய் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், உங்களுக்கும் அனுபவம் இருக்கும், ஜாதியம்தான் மிகப்பெரிய நோய். இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா வெந்து தணிஞ்சு போயிடுவார். இதுக்காகவா நான் சிலுவையில் ஏறினேன், இதற்காகவா நான் பாடுபட்டேன், இதற்காகவா என் தந்தை இந்த மண்ணகத்திற்கு அனுப்பி வச்சார். இந்த தொழுநோயை கண்டு ஆண்டவர் வேதனைப்படுவார் இல்லையோ, கட்டாயம் வேகப்படுவார். ஒரு சில ஒப்புமைகளை கூட சொல்கிறேன் பாருங்களேன். தொழுநோய் மனிதனை தள்ளி வைக்கும், இந்த ஜாதியமும் இன்றைக்கு மனிதனை தள்ளி வைக்கிறது. தொழுநோய் உடலை அரிக்கும், அதுபோல் இந்த ஜாதியமும் இந்த சாதியை குறித்த எண்ணமும் இந்த சமூகத்தை அரிக்கும், அதை அழிக்கவும் செய்யும். தொழுநோய் அடுத்தவரை தொற்றும் பாதிக்கும், அதுபோல இந்த ஜாதி வெறியும் ஒரு சமூகத்தில் இருக்கிற சக மனிதனுடைய வாழ்க்கை இது கட்டாயம் அளிக்கும். யோசிச்சு பாருங்க, மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்றது தான் இந்த தொழுநோயினுடைய வைரஸ். அதுதான் அந்த மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற அந்த வைரஸ் தான் இந்த தொழுநோயை உருவாக்குது. இன்றைக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்லது வர்ணாசிர தர்மம் என்கிற அந்த வைரஸ் தான் என்ன பண்ணிருச்சு, இந்த ஜாதியம் அப்படின்றது அந்த உலகத்துக்கு அல்லது இந்த சமூகத்துக்குள்ளே அது ஊடுருவ விட்டுருக்குது. ஒரு காலத்தில் அன்பு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவத்தை பலரும் மந்தையாக அப்படியே கூட்டமாய் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் சேர்றதுக்கு காரணம் என்ன? இந்த காரணம் என்ன அப்படின்னா, இது ஜாதியத்தை அப்பாற்பட்ட சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சமூகம், வாழக்கூடிய ஒரு சமயம் என்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அன்னைக்கு எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவத்தை வந்து தழுவினார்கள். குறிப்பாக சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு, அது சுதந்திர போராட்டத்துக்கு பிந்திய காலகட்டங்கள்லாம் இருக்கிற அந்த அடக்குமுறைகளிலிருந்து மக்கள், குறிப்பாக அந்த ஜாதிய அடக்குமுறையிலிருந்து வெளிப்படுவதற்கு கிறிஸ்தவம் ஒரு என்ன சொல்வது, ஒரு புகலிடமாக காணப்பட்டுச்சு. அதனால கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பேர் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே கிறிஸ்தவ சமூகம் இவ்வளவு தூரம் தரங்கட்டு நிற்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை. ஒரு அருள்பணியாளராக இருக்கிற நான் அவற்றை பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். திரு அவையிலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நோய். இந்த நோய்க்கு மருந்து இயேசு ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஒரே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் அந்த நோயை கட்டாயம் சுகப்படுத்தும். ஒரு காலத்தில் சங்கம் வைத்து இந்த திருச்சபையை நாம் வளர்த்தோம்.
இன்றைக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கம் வந்த பிறகு அதற்கு முன்பாக எபேசு சங்கம் நடந்திருக்கிறது, எத்தனையோ சங்கங்கள் நடந்திருக்கிறது. இந்த சங்கங்கள் எல்லாம் வைத்துத்தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை வளர்த்தோம். இன்றைக்கு சங்கம் வைத்து ஜாதி வளர்க்கக்கூடிய நிலைக்கு திருச்சபை தள்ளப்பட்டு விட்டதா அப்படின்றதெல்லாம் வெட்கக்கேடான ஒரு காரியம். இன்றைக்கு சங்கம் வைத்து ஜாதி வளர்த்து தனி மனிதனுடைய ஆதாயத்திற்காக இந்த திருச்சபையை நாம் சீரழிக்கிறோம் என்று சொன்னால் அப்போல்லாம் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுக்கு உண்மையிலேயே நமக்கெல்லாம் தகுதியே இல்லை. நாம் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், ஐ எம் அ கிறிஸ்டியன், நான் ஒரு ஜாதி உணர்வோடு இருக்கிறேன்னா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன், அப்படி தான் நான் சொல்லுவேன் என்னைய. அப்போ இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஜாதிய உணர்வு அதிகமாக மேலோங்கி நிற்குது, அந்த ஜாதிய உணர்வு தான் திருச்சபையினுடைய தலைமையிலிருந்து எல்லாவற்றையும் வழிநடத்துது அப்படின்னு சொன்னால் இது கிறிஸ்தவம், அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் இது தேவையா? கடலை வாங்கி சாப்பிட்றோம், கடலை கூட்டுக்குள்ளே கடலையே இல்லைங்க, பொக்கு கடலையை வச்சு என்ன செய்ய போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வாங்குறீங்க, ஒரு குக்கரே வாங்குறீங்க, டப்பாவோட வாங்குறீங்க, வெறும் டப்பா, உள்ள குக்கர் இல்லை, விளங்குமா அது? அப்படி தான் இன்றைக்கி திருச்சபை போய் கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு நம்ம கேசியில் இருக்கிற நாம உங்களை நான் குறையாக சொல்ல விரும்பலை, ஆனால் சமூகத்தில் விரவி காணப்படுகிறது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, 3 பேருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறக்கு உங்கள் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, திருச்சபையை பற்றி இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை சொல்லுங்கள். ஜாதியமில்லாத ஒரு திருச்சபையை நாம் உருவாக்கணும். இன்றைக்கு நடக்கிற அவலங்கள் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வர எல்லா இடத்துலையும் விரவி காணப்படுதுங்க. இன்றைக்கி நாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சங் பரிவார இயக்கங்களை, ஆர்எஸ்எஸ் இயக்கங்களை நாம் பார்க்குறோம். அவர்கள் நமக்கு அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். உண்மையிலே அவங்களாம் இல்லவே இல்லை. நான் சொல்லுகிறேன், அவர்கள் நமக்கு அச்சுறுத்துதலே இல்லை. வெளியில் இருக்க எதிரி யாருன்னு தெரிஞ்சால் கூட நம்ம பொழைச்சிக்கலாங்க. ஆனால் உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலகாரம் இருக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சங்கடத்தை உருவாக்கும். அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னா வாழுகிற வீடு நரகமாயிரும். இன்னைக்கு நரகம் ஆயிட்டு இருக்குது. ஆண்டவர் துன்பப்படுகிறார். அவருடைய சிலுவையின் வேதனை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சமத்துவத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபையில் சாதியம் ஆளப்படுகிறது என்று சொன்னால் இந்த தொழுநோயை குணமாக்க ஆண்டவருடைய ஒரு கரம் பத்தாது, நம்ம எல்லாருடைய கரங்களும் இணைந்து வரணும். அப்படின்றதான் இந்த நாளில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தமான செய்தியாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2003 வருஷம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழக ஆயர்களை சந்தித்தார். அப்போது ஒரு வேண்டுகோளை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? திரு அவையில் நிலவுகிற தீண்டாமை நீங்கப்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமான அருள்வாழ்விற்கு அச்சுறுத்துதலான இந்த தீண்டாமையை அகற்ற பாடுபடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டாராம். பார்த்துக்கோங்க, திருத்தந்தை சொல்லுகிறார், திரு அவையில் நிலவுகிற தீண்டாமை நீக்கப்பட வேண்டும், ஆக்கப்பூர்வமான அருள்வாழ்விற்கு அச்சுறுத்துதலான தீண்டாமை அகற்ற நீங்கள் எல்லோரும் இணைந்து பாடுபடுங்கள் என்று சொல்லுகிறார். பார்த்துக்கோங்க, நம்ம திருச்சபையினுடைய அழகுங்க அது. கலாத்தியர்கள் திருமுகம் 3:26-28 வாசிக்கிறேன் இல்லையா? கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த டேஷ் இந்த டேஷ்னா இல்லை, நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறீர்கள். கிறிஸ்துவை நாம் எல்லோரும் அணிந்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு பின்னாடி இருக்கிற இடைச்சல்கள் எல்லாம் இந்த சமூகம் நமக்கு தந்தது. நாம் திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் அவரோடு ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒரே உடலினுடைய உறுப்புகளாய் நாம் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற பிறகு தோளான் துருத்தி என்று ஜாதியத்தின் அடிப்படையில் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன், பிற்படுத்தப்பட்டவன் முற்படுத்தப்பட்டவன், ஆண்டவன் அடிமையானவன், இதையெல்லாம் யார் கொடுத்தது? நம்முடைய வசதிக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டது. ஆண்டவர் ஒருபோதும் அதை விரும்புகிறதே இல்லை. இன்னைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, 2வது வரப்போகுது அப்படின்றாங்கல்ல. இன்றைக்கி இயேசு வந்தால் முதல் காரியமாக கேட்பார், எவன் வேணா ஜாதியை தூக்கி பிடிச்சான் வெளில போய் நில்றா அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தில் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவனாக வாழ்வது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கான காரியம் என்பது அப்போதான் நமக்கு புரியும். கலாத்தியர்கள் திருமுகம் 4:8 ஆண்டவர் சொல்வார், ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாது இருந்தீர்கள், கடவுள் அறியாமல் இருந்தீர்கள், அப்போது கடவுள் அல்லாதவருக்கு அடிமையாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகளாவதற்கு ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஏன் விருப்பம் தெரிவிக்கிறீர்கள்? ஒரு காலத்தில் கடவுளை அறியாமல் இருந்தோம், பல காரியங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம். ஜாதியம் என்பது ஒரு அடிமை முறைதான். இன்னைக்கு நாம் கடவுளை அறிந்த பிறகும் ஏன் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார்.
மீண்டும் கலாத்தியர்களை திருமுகம் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தான் என அஞ்ச வேண்டியிருக்கிறது. பவுலடியார் சொல்றார், உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தான் என அஞ்ச வேண்டியிருக்கிறது. கடவுளால் எதிரிகளை அஞ்சாமல் எதிர்த்து நிற்க வெல்ல முடியும். உண்மையில் சொல்லுகிறேன், கடவுளால் எதிரிகளை எதிர்த்து நின்று அஞ்சாமல் வெல்ல முடியும். ஆனால் கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டு சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இரட்டை வேடமிடும் சாதி வெறியர்களை கண்டு ஆண்டவர் அஞ்சுகிறார். யோசிச்சு பார்க்க வேண்டிய காரியம். ஆண்டவரையே அச்சம் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் என்ன பெரியவங்களா? யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு. அப்போது இதெல்லாம் சுய ஆய்வு. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோங்க, எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம், எல்லாம் கேட்கப்படணும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நாம் திருச்சபைக்குள்ளே பயணிக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு முன்மாதிரியை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல முடியும்? ஜாதியம் என்கிற சமுதாய பாவம் இன்னும் கிறிஸ்தவமிருந்து அந்நியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்மிடமிருந்து ஜாதியம் களையப்படாதவரை திருமுழுக்கு ஒரு வெற்று சடங்காகத்தான் இருக்கும். திருமுழுக்கு என்பது ஒரு வெற்று சடங்காகத்தான் இருக்கும். நாம் ஆண்டவர் நோடு இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அவர் நம்மோடு இருக்கிறதே இல்லை. நல்லா இன்னைக்கு முதல் வாசகத்தை பாருங்களேன். அந்த பெலிஸ்தியரிடம் இஸ்ரேலர்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவர் என்ன காரணம் கண்டுபிடிக்கிறாங்க? உடன்படிக்கை பேலை நம்மகிட்ட இல்லை, அதனால தான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாக போய் அவங்க உடன்படிக்கை பேழையை போய் அவங்க மீட்டு கொண்டு வருகிறார்கள். அதான் இன்னைக்கு வாசியை கேட்டோம். ஒப்பினி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போய் ஏலியின் புதல்வர்களான ஒப்பினையும் பிணக்காசும் கடவுளுடைய உடன்படிக்கை பேழையை கொண்டு வராங்க. உடன்படிக்கை பேழை ஆரவாரத்தோடு கொண்டு வராங்க. என்ன நம்பிக்கை இல்லை? கடவுளுடைய உடன்படிக்கை பேழை நம்மளோடு இருக்கிறது, இனிமேல் நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சி பெரிய மமதையாக அவங்க பாளையத்தில் பாளையம் இறங்குகிறார்கள். ஆனால் அன்றைக்கும் அவர்கள் பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அங்கு உடன்படிக்கை பேழை தான் இருந்தது. உடன்படிக்கை பேழைக்குள்ளே யார் இல்லை? ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள எப்படி அவங்க ஆண்டவர் கூட இருக்கிறாரு, உடன்படிக்கை பேழை எங்கிட்ட இருக்குது, எங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு மமதையோடு போய் போர்க்களத்தில் நின்றாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களை தோக்கடிச்சு விட்டார். இன்றைக்கும் ஜாதிய பெருமையோடு ஆலயத்தில் போய் நம்ம நிற்கிறோம். ஜாதிய பெருமையோடு சமூக கட்டமைப்புக்குள்ளே நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். ஜாதிய பெருமையோடு ஆலயங்களில் இருக்கிற அமைப்பு முறைகளில் இயக்கங்களில் எனக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்கள் கேட்குறீங்க, நாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். இதை இந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஆழமாகவே சிந்திப்போம். அருள் நிறைந்த ஆண்டவர் ஆவியாய் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதியம் என்கிற தொழுநோய் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் அழுக்கு பிடித்து நோய் பிடித்து கிடக்கிற இந்த ஜாதிய கட்டுக்குள் கிடக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய கிறிஸ்துவின் போர் வீரர்களாக நாம் பயணிக்க அருள் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்கள் உயர்ந்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்கள் அளிக்கும் காணிக்கையை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உமது பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உமது மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கிறீர். இதனால் பல்வகைகளில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்கிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிடைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெதஹாரோக்கிராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது ஏற்றுக்கொள்ளும். இதனால் திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், அவருடைய நன்றி நிறைந்த உள்ளத்தையும், பிறந்த நாள் காணக்கூடியவர்கள், திருமண வாழ்வினுடைய நிறைவை கொண்டாடக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடல் நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற மக்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாய் ஆண்டவரை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனிதர்கள், திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவை கொண்டிருக்கிற உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திட திருவுளம் கொள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற உண்மையான ஆண்டவர். இந்த ஆண்டோட விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் முழுமனதோடு உள்ளத்தில் ஏற்றிருக்கிறோம். மறையுரைகளை கேட்டது போல யாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை ஒருபோதும் செய்யவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று ஒருவரை நேசித்து மற்றவரை வெறுக்க வேண்டும், அல்லது ஒருவரை வெறுத்து இன்னொருவரை நேசிக்க வேண்டும். கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் யாருமே கிறிஸ்துவுக்கும் பிள்ளையாக இருக்க முடியாது, ஜாதியத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு பக்கம் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஜாதியத்தை விட்டு விலகி நிற்கிறேன் என்று தான் சொல்ல முடியும். இயேசு விரும்புகிற ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழணும் அப்படின்றதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வார்த்தையாக சொன்னார். இன்றைக்கி அதுக்காக தாங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட போய் உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கேட்காமே கொடுக்கக்கூடிய காரியம். இதெல்லாம் கேட்காமே கொடுக்கக்கூடிய காரியம். அவருக்கு விருப்பமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிளவுகளுக்கு மத்தியிலே வாழுகிற இந்த சமூகம் ஆண்டவருடைய நாமத்தினால் ஒன்றுபட வேண்டும். ஒரு முறை மீண்டுமாக அந்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:8. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாது இருந்தீர்கள், இப்போது கடவுள் அல்லாதவருக்கு ஏன் அடிமையாக இருக்கிறீர்கள்? ஆனால் இப்போது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம், இதெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த பஞ்சபூதங்கள் தான் ஜாதியம் என்கிற உணர்வு அதற்குள்ளே தான் வருகிறது. திரும்பி போய் அவற்றுக்கு ஏன் மீண்டும் அடிமைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் கேட்குறாரு. ஒரு காலத்தில் நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தோம், இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை அறிந்து விட்டோம். இந்த அறிந்த கிறிஸ்துவை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாத்தான் அதை எடுத்து சொல்ல வேண்டுமே ஒழிய என் பெயருக்கு பின்னால் என்னுடைய பிறப்பு கொடுத்த ஜாதியத்தின் அடிப்படையில் நான் போய் ஆண்டவரை பிரசன்னப்படுத்துறது கடவுளுக்கு எதிராக செய்கிற மிகப்பெரிய ஒரு நிந்தை. பிறப்பால் கொடுக்கப்படக்கூடிய அடையாளம் நாம் விரும்பி வரக்கூடிய ஒன்று அல்ல. அதன் அடிப்படையில் ஒருத்தனை சிறியவன் என்றும் பெரியவன் என்றும் சிறுமைப்படுத்துவது என்பது இழிவான இறைவனுக்கு உகாத காரியம் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திச்சிருக்கிறோம். இதை நாம் பரப்புரை செய்வோம்.
பரப்புரை செய்வோம். மிகப்பெரிய தத்துவத்தெல்லாம் ஆண்டவர் வீதி வீதியா வீடு வீடா போய் சொல்லலை, 12 பேருக்கு தான் சொல்லி கொடுத்தார். அவர்கள் ஏற்படுத்திய அதிர்வு தான் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. கேசியில் இந்த நாளில் திருப்பலி பார்க்குற நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தூதராக நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை உள்வாங்கிய பிறகு இது 4 பேருக்கு பறைசாற்றுங்கள். இறைவன் விரும்புகிற காரியம் இது அல்ல. சமத்துவத்தை விரும்புகிறார், சகோதரத்துவத்தை விரும்புகிறார். ஜாதியத்தின் பெயரில் ஒடுக்குகிற, அமுக்குகிற அல்லது அடையாளப்படுத்துகிற இனத்தோடு நம்மை ஒருபோது நாம் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ அவர் அருள் வேண்டி இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு கருத்துக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். இறைவன் ஒருவர் தான் நமக்கு தலைவர். அவர் ஒருவருக்குத்தான் நம்ம பணி செய்ய முடியும். அவர் ஒருவருக்குத்தான் நம்ம உகந்தவராக இருக்க முடியும் என்ற உணர்வோடு கண்களை மூடி ஜெபிப்போம். கருணையின் உருவே இறைவா, கரையெல்லாருள் நீரை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, என் கனவுகள் மெய்ப்பட வருவா. கருணையின் உருவே இறைவா, கரையெல்லாருள் நீரை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா. பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடனும், நீதியும் நேர்மையும் நிலைத்திடனும், நிம்மதி வாழ்வில் நிறைந்திடனும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும், உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையனும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் பேரின்பம். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையெல்லாருள் நீரை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா. ஆண் பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடியவர்களாக ஆண்டுடைய இந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நாம் உலக ஒற்றுமைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பல்வேறு வேத சாட்சிகளுடைய ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட திருச்சபை. எத்தனையோ மறை போதகர்கள் தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு மேலை நாடுகளிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்து அறிவித்து உருவாக்கப்பட்ட திருச்சபை நம்முடைய திருச்சபை. எத்தனையோ மண்ணின் பிள்ளைகள் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக அர்ப்பணித்து உருவாக்கிய திருச்சபை இந்த திருச்சபை. எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இந்த திரு அவைக்காக ஒப்பு கொடுத்து உருவாக்கிய திருச்சபை இந்த திருச்சபை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான திரு அவையின், கத்தோலிக்க திரு அவையின் அங்கமாக இருக்கிற நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் உங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை என்கிற வேற்றுமையற்ற சமத்துவ சித்தாந்தத்தை முன்னோக்கி உருவாக்கப்பட்ட திரு அவையின் அங்கமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். எப்படி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு கிருமி இந்த உலகத்தை தாக்கி ஒரு பயத்தை உருவாக்கி, அதே வேளையில் இயற்கை தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிற அதே போல 12 காலமாய் இந்த திருச்சபை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற
ஜாதியம் என்கிற உணர்வில் இருந்த ஆண்டவரே இந்த திருச்சபையை கட்டி காப்பதற்கு, அந்த உணர்வுகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்காக ஓடுவதற்கு அருளை தாருங்கய்யா. மேல்மட்டத்திலிருந்து கீழ்நிலையில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த உணர்வு ஊறி போயிருக்கிறது. ஆயனிலிருந்து ஆடுகள் வரை இந்த நோய் பரவி கிடக்கிறது. தொழுநோய் எப்படி அந்த நோய்வாய்ப்பட்டவரை பாதிக்கிறதோ, அல்லது அந்த தொழுநோயாளர் நடந்து வருகிற பொழுது சூழ்ந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் எப்படி நாற்றம் எடுக்கிறதோ, அதே போல இந்த ஜாதியம் என்கிற உணர்வு திருச்சபைக்குள் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எடுத்து வீசுறதுக்கு ஆண்டவரே நல்ல பணியாளர்களை, நல்ல மக்களை, நல்ல உள்ளங்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து, அனைத்தையும் துறந்து, ஆண்டுடைய வார்த்தை தான் மேன்மையானது என்பதை நம்பி எத்தனையோ மக்கள் வாழுகிற இந்த சூழ்நிலையில் அற்ப காரியங்களுக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை உயர்வானவர்களென காட்டிக்கொள்வதற்காக கையில் எடுக்கிற சிறுமையான ஆயுதம் இந்த ஜாதியம் என்பதை எங்க மக்களுக்கு புரிய செய்யும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. பிளவுபட்டு கிடக்கிற இந்த மக்களினம் ஒரே உடலினுடைய உறுப்புகளாய், ஒரே திருச்சபையின் அங்கமாயிருப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு நல்ல அறிவை, நல்ல ஞானத்தை தந்து உமக்காய் தொடர்ந்து ஓடக்கூடிய ஆசிரியம் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் உமருள் அடையாளங்கள் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவோடு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் 7 தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமள தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.